இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பயோட்டிக் பப்பாயா க்ரீம் வந்து பார்த்தோம். இது ஸ்க்ரப்பிங், இதுக்கு ப்ளஸ் என்னது, இதுக்குள்ள மைனஸ் என்னது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நிறைய மோர் வீடியோஸ் வந்து என்னோட சேனலில் பார்க்கணும்னு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோஸ் வந்து இந்த மாதிரி நான் கொடுத்துட்டே இருப்பேன். இப்போ பாருங்க, நான் வந்து இதில் தான் நான் வந்து பயோட்டிக் வந்து அப்ளை பண்ணி காமிச்சேன். ரிசல்ட் செம்மையாக வந்திருக்கு எனக்கு. ஸோ இதை எப்படி பண்ணணும்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் போட்டு பாருங்க. அது வந்து ஸ்க்ரப்பிங் சொல்லலாம். ஸோ நான் வந்து என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப வருஷமா நான் யூஸ் பண்ணுறது வந்து பயோட்டிக் ப்ராடக்ட் உள்ள ஃபேஸ் பேக். இது வந்து யூஸ் பண்ண பப்பாயா வந்து பண்ணுறேன் நான். இது வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு ஸ்க்ரப்பிங் வந்து டேன் ரிமூவல் இருக்கும், ஒரு ஸ்க்ரப்பர் இருக்கும். ஸோ இது 2 in 1 ஒரு பர்பஸாக இருக்கும் எனக்கு. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப கட்டியாக இருக்கும். இதுக்காக நான் என்ன ஒரு ட்ரிக் பண்ணுவேன்னா, ரோஸ் வாட்டர் இருக்கும்ல, அது வந்து இதில் கொஞ்சம் ஊற்றிப்பேன். ஊற்றினோன்னு அது என்ன ஆகும், கொஞ்சம் அந்த தளர்வு மாதிரி வரும் இல்லையா. ஸோ ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் கொஞ்சம் லைட்டா இது மாதிரி லிக்விட் ஆக்கிக்குவேன். அப்புறம் அது கட்டியானது இதுல ஒரு மைனஸ்னா இது ஒன்று தான் எனக்கு மைனஸா தோணும். ஏன்னா அதோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பிங் ஒரு எல்லோ கலர்ல ஒரு ரொம்ப கட்டியான ஒரு தின் லேயர் மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அது வந்து மெல்ட் ஆகுறது இந்த மாதிரி இருக்கும். எனக்கு இதுல மைனஸ் ஒன்று தான், இது ஒன்று தான்.